போகக்கூடாது, கிணத்துக்கு போகக்கூடாது, இந்த இடத்துல சாலை அமைக்கக்கூடாதுங்கிறது நம்ம நோக்கமே கிடையாது. தனிநபருக்கு எதிரான கட்சி இல்லை நாம் தமிழர் கட்சி. மக்களுடைய ஆதரவு இருக்குது. 199 விழுக்காடு மக்கள் வந்து ஆதரிக்கிறாங்க. ஆனா வெளியில வர்றதுக்கு அச்சப்படுறாங்க. காரணம் என்ன? இந்த மாதிரி மிரட்டல்கள் வருது. மலையை உடைக்கல, குவாரி வரலாம் சொல்லிட வேண்டியதானே, இங்க குவாரி வரல அப்படிங்கிற தகவல் கொடுத்துட வேண்டியதான். ஏன் அவங்க வந்து பரிசீலனை உள்ளதுங்கிறாங்க? இப்ப அதனால நம்ம அடுத்த இடத்துக்கு போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். வணக்கண்ணா, இது இந்த ஊர் பேர் என்னன்னா? ஆராய்ச்சிப்பட்டி. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்கண்ணா. சாந்தகுமார், சங்கரவேல் சட்டமன்ற தொகுதி தலைவர். இப்ப என்ன காரணத்துக்காக இங்க வந்திருக்கிறீங்க? அதாவது குவாரி வருதுங்கிற ஒரு தகவல் வந்தது. ஜனவரி 8ஆம் தேதி நமக்கு வந்து இந்த இடத்துல சாயமலையில் வந்து குவாரி அமைகிறதாக வந்து விஓ மூலம் ஆர்ஐ மூலமாக A1 நோட்டீஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. A1 நோட்டீஸ்னா ஆட்சேபனை மனு. இந்த மலையை வந்து கனிம வளத்துறையினர் கையகப்படுத்துறதுக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி மக்களுடைய கையெழுத்தாக ஒரு 15 பேர்ட்ட கையப்பம் வாங்கி அனுப்பிட்டாங்க. அப்போ ஜனவரி 8ஆம் தேதி நமக்கு தெரியுது. ஜனவரி 8 இரவே நான் விஓ தொடர்பு கொண்டு பேசுகிறேன். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, தம்பி ஒரு வாரிசு சான்று கொடுக்கணும்னா எங்கள் அலுவலகத்தை நாங்கள் வெளியே ஒட்டுவோம், மக்கள் வந்து எதுவும் தெரிவிக்கலன்னா 15 நாளைக்குள்ள நாங்கள் கொடுத்துருவோம் அப்படிங்கிறாரு. அப்போ நான் கேட்குறேன், வாரிசு சான்றும் ஒரு மலையை வந்து கனிமவளத்துறைக்கு கையகப்படுத்துறதுக்கு நீங்கள் கொடுக்குற ஒன்றா? அது வாரிசு சான்று என்பது ஒரு குடும்பத்தின் பிரச்சனை. ஆனால் மலை என்பது இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமானது. 18 கிராம மக்கள் வந்து இது தெய்வம் வணங்கிட்டு இருக்காங்க. அதை எப்படி நீங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, தம்பி நீங்கள் வந்து தாசில்தாரை பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம ஜனவரி 9ஆம் தேதி மனு தயார்படுத்திட்டு ஜனவரி 9ஆம் தேதி மாலை இப்போ பேசுகிறோம். அப்போ தாசில்தார் என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி நான் அமைச்சர் சங்கரவேல் வர்றாங்க, அந்த நிகழ்வுக்கு நான் போகிறேன், நீங்கள் ஜனவரி 11 நாளைக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஜனவரி 11ஆம் தேதி அங்கே போய் மனு கொடுக்குறோம். இந்த மாதிரி A1 நோட்டீஸ் உங்களுக்கு வந்திருக்கு, மக்களுடைய கருத்து கேட்கல, அந்த அடிப்படையில் நாங்கள் வந்திருக்கிறோம், கருத்து கேட்காம இங்கே ஒரு 15 பேர் கையெழுத்து வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ அவர் தாசில்தார் என்ன சொல்கிறாருன்னா, ஆட்சேபனை மனு வரல, A1 நோட்டீஸ் வரல, நீங்கள் அவங்களை வந்து தவறாக வந்து ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், ட்விட்டரில் நீங்கள் தவறாக போடுறீங்கன்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்படிங்கிறாங்க. அதை பேசிட்டு இருக்கவருக்கு ஒரு 10 நிமிஷம் பேசி முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறாரு, A1 நோட்டீஸ் வந்துருச்சு, அதுவும் 10 நாடங்கள் கையெழுத்து வாங்க வரக்கூடிய விவசாயிகள்கிட்ட, எதுவும் தெரியாத விவசாயிகள்கிட்ட வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி தாசில்தாரே வாக்குமூலம் கொடுத்துட்டாரு. இது ஜனவரி 11. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த மலை வந்து உடைக்கக்கூடாது, இது மக்களுடைய உணர்வு, இது சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும், அரிய வகை உயிரினங்கள் இருக்குது, குறிப்பாக ஆந்தை இனங்கள் இங்கே அதிகமாக இருக்குது, முள்ளம்பன்றிகள் இருக்குது, இந்த மாதிரி அரிய வகை உயிரினங்கள் இருக்குது, இதை வந்து நீங்கள் நினைக்கக்கூடாது, கண்டிப்பாக குவாரி அமைகிறதுக்கு நீங்கள் வந்து அனுமதி கொடுக்கக்கூடாது. அப்போ மக்களின் சார்பாக தான் நாங்கள் நாம் தமிழர் கட்சி ஆட்சேபனை மனு கொடுக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். இது ஜனவரி 11. அதன் பிறகு ஜனவரி 19 நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, ஒரு தகவல் உரிமை செய்தல் மனு போடுறோம். ஏன்னா இவங்க சொன்ன பதில் முன்னுப்பின் முரணா இருக்கு. BA ஒன்று சொல்றாங்க, RI ஒன்று சொல்றாங்க, தாசில்தார் முதல்ல ஒன்று சொல்றாங்க, பின்னாடி ஒன்று சொல்றாங்க. அப்போ இது மேலே நமக்கு நம்பிக்கை இல்லை. அதன் அடிப்படையில் ஜனவரி 19ஆம் தேதி நம்ம தகவல் உரிமை செய்தல கேள்விகள் கேட்குறோம். அந்த கேள்விகள் கேட்டது பிப்ரவரி 22ஆம் தேதி நமக்கு தகவல் கையில் கிடைச்சிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாயமலை அந்த மலையில வந்து குவாரி அமைப்பதற்கான அந்த கோப்பு பரிசீலனையில் உள்ளது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 6 கேள்வி கேட்டிருக்கோம். 6 கேள்விக்குமே மீதமுள்ள 5 கேள்விக்கு என்ன செஞ்சிட்டாங்கன்னா, கேள்வி 1க்கான பதிலே பொருந்தும்ட்டாங்க. பரிசீலனையில் உள்ளது அப்படிங்கிறதான் இதில் இருக்குது. அப்போ நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா, பிப்ரவரி 22ஆம் கை கிடைச்சிருக்கு. பிப்ரவரி 24ஆம் தேதி மறுபடியும் ஒரு மனு ரெடி பண்ணிட்டு நம்ம தாசில்தாரை பார்க்குறோம். பார்க்கும்போது புதிய தாசில்தார் வந்திருக்காரு. அப்போ நான் சொல்கிறேன், இந்த மாதிரி கோப்பு பரிசீலனை இருக்குன்னு சொல்லி தகவல் வந்திருக்கு எங்களுக்கு, அதை வந்து நீங்கள் நிரந்தரமாக தடை செஞ்சுருங்க, அது சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும், விவசாயம் பாதிக்கப்படும், அந்த வெடி வச்சு தகர்க்கும் போது இங்கே காட்டில் எந்த உயிரினம் வாழ முடியாது, பயங்கொள்ளும், அச்சங்கொள்ளும், அதனால வந்து நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, அந்த தூசியெல்லாம் போய் பறக்கும்போது விவசாயம் செய்ய முடியாது, எல்லா புல்லு மேலே போய் படிஞ்சிரும், ஆடு மாடு மேயாது, அப்போ மேய்ச்சல் நிலங்கள் பாதிக்கப்படும், ஆடு மாடுகள் வந்து வாயிலா ஜீவன்கள் பாதிக்கப்படும். அதனால் நீங்கள் தயவு செய்து இந்த நிலுவையில் இருக்கக்கூடிய இந்த பரிசீலனை மனுவை உடனடியாக நிரந்தரமாக தடை செஞ்சுருங்க, மக்களுடைய கோரிக்கையை நான் சொல்கிறேன்னு சொல்லி நாங்கள் பேசணும். இது பிப்ரவரி 24ஆம் தேதி மனு கொடுத்தது. பின்னாடி இருக்கக்கூடிய மலையை வந்து கட்டாயம் வந்து குவாரி அமைக்கிறதுக்கு பரிசீலனையில இருக்குன்னு தான் அவங்களுக்கு வந்து ஆர்டிஐ தகவல் உரிமை பரிசீலனையில் உள்ளதுன்னு தான் சொல்லி வந்திருக்கு. அப்பனா வரல, மலையை உடைக்கல, குவாரி வரலாம் சொல்லிட வேண்டியதானே, இங்க குவாரி வரல அப்படிங்கிற தகவல் கொடுத்துட வேண்டியதான். ஏன் அவங்க வந்து பரிசீலனை உள்ளதுங்கிறாங்க? இப்போ அதனால நம்ம அடுத்த இடத்துக்கு போறோம். நம்ம வந்து நாம் தமிழர் கட்சி வந்து எந்த ஒரு தனிநபருக்கு இடைஞ்சலுக்கு நம்ம போகல, இடையூறுக்கு போகல. இது ஒரு இயற்கைக்கு பாதகமான ஒரு செயல், சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும், நிலத்தடி நிமிடம் போயிடும், விவசாயம் பால்பட்டு போயிடும், விவசாய நிலங்கள் பால்பட்டு போகும், ஆடு மாடுகள் மேயக்கூடிய மேய்ச்சல் நிலம் பாதிக்கப்படும். அதனால என்ன செய்யறோம், நம்ம எதுக்குறோம், வேணாங்கன்னு சொல்றோம், அவ்வளவுதான். ஏன்னா இவங்க அங்க கை வச்சு ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கிடைச்ச மனுஷன் கிடைச்ச மாதிரி அங்க கை வச்சு இங்க கை வச்சு கிடைச்ச மலையில வந்து இருப்பாங்க. ஏன்னா யாருக்கு கண்டுக்கு போறா, சுத்தி முள்வெளி போட்டால் நம்ம யாரும் நீங்கள நாங்கள் வர முடியாது, அந்த ஒரு சிக்கல் வந்துடும். அப்போ மழை வீணா போயிடும். அப்போ நம்ம வந்து சின்ன வயசுல நாங்கள் பார்த்து வளர்ந்த ஒரு மலை, இந்த மலை வந்து நம்ம கண் முன்னாடியே போகும்போது ரொம்ப ஆதங்கமா இருக்குது, வருத்தமா இருக்குது. அதனால மலை களவாடப்படக்கூடாது, பூமி தாயை வந்து இவங்க அறுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து மனு கொடுத்தது. இந்த இத்தனை வேலைகள் நாங்கள் செஞ்சது. ஏன்னா நீங்க வரும்போது ஒருத்தர் வந்து ரொம்ப கோபமா உங்களை வந்து தாக்குனாரு, தாக்கி ஆபாசமான வார்த்தைகள்ல பேசினாரு. அப்போ உங்களுடைய மனநிலை வந்து எப்படின்னா இருந்தது? என்ன இந்த பொதுவான பிரச்சனைக்காக பேசுறோம்,
உங்களை வந்து தாக்குறாங்க, ரொம்ப ஆபாசமா திட்டுறாங்க, உங்களுக்கு என்னென்ன தோணுச்சு? கொலை மிரட்டல் விடுக்குறாங்க. இல்லை, இது ஏற்கனவே பலமுறை சந்திச்சிட்டோம். நாங்கள் இந்த ஜனவரி 11ஆம் தேதி மனு கொடுத்ததுலேருந்து இன்னைய வரைக்கும், இந்த நொடி வரைக்கும், பிப்ரவரி 29 வரைக்கும் பல்வேறு கொலை மிரட்டலை பார்த்துட்டோம். உறவுக்காரங்க மூலமாக சொல்லிவிட்டு நம்ம ஒரு மனநோயாளி மாதிரி மாற்றுறதுக்கான வேலையை செஞ்சு எவ்வளவோ செஞ்சுட்டாங்க. ஆனாலும் நம்ம கேட்கல. ஏன் கேட்கல அப்படின்னா, அந்த இயற்கை சுற்றுச்சூழல் பாதிக்கப்படக்கூடாது, அந்த ஒரு ஆதங்கத்தின் அடிப்படையில் நம்ம வந்து நிற்கிறோம். இவங்க வந்து மிரட்டுறதுக்கு அவங்க பயப்பட முடியாதுல்ல. அவர் வந்து திமுகவுடைய கிளை செயலாளர், பேர் ஐயாதுரை. அவர் கணத்துக்கு பாதை வரலங்கிறதுக்காக இந்த அளவுக்கு பேசுறாரு. நாங்கள் இந்த ஒரு அவருக்கு திமுகவில் இருக்கிறதுக்காக நாங்கள் எதுக்கல, அவர் கணத்துக்கு வர்றதுக்காக நாங்கள் எதுக்கல. எங்களுடைய கொள்கை நோக்கம் இதுதான். அதாவது இந்த இடத்துல மலையிலையோ மலைக்கு அருகிலையோ குவாரி வரக்கூடாது. அது தரைக்கு வாரினாலும் சரி, இல்லை மலைக்கு வரனாலும் சரி, இது வரக்கூடாதுன்னு எங்கள் நோக்கம். இவர் கிணத்துக்கு போகக்கூடாது, இந்த இடத்துல சாலை அமைக்கக்கூடாதுங்கிறது நம்ம நோக்கமே கிடையாது. தனிநபருக்கு எதிரான கட்சி இல்லை நாம் தமிழர் கட்சி. இது மண்ணுக்கும் மக்களுக்குமான கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் நிற்கிறோம் களத்தில். சொன்னா உங்களை எதிர்க்கிறவங்க, கொலை மிரட்டல் விடுக்கிறவங்க, இவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய பதில் என்னன்னா? அச்சப்பட்ட அந்த பூமியில் நம்ம வாழ முடியாது. அது தலைவர் சொன்னதான், போராடினாலும் சாவோம், போராட விட்டாலும் சாவோம், ஆனால் போராடினால் ஒருவேளை தப்பித்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கார் தலைவர். அந்த கொள்கையற்ற வந்த பிள்ளைங்க நம்ம, இதுக்கெல்லாம் நம்ம அச்சப்பட்ட போறா இல்லை. நான் பல்வேறு கொலை மிரட்டல்கள், பல்வேறு அச்சுறுத்தல் தாண்டி தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறோம். ஏன்னா எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம முடிந்த வரை என்ன நம்முடைய திறமை இருக்குதோ அதையும் தாண்டி இந்த மக்களுக்காக, இந்த மலையை காக்கணும், இந்த இயற்கையை காக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளவு தூரம் சமரசமான காலத்தில் நின்றுட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம சமரசம் இல்லாமல் நிற்கிறதா எங்களுக்கு வயிற்றுச்சல். இவன் வந்து நமக்கு வரக்கூடிய கமிஷனை தடுத்துருவானோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. இப்போ குவாரி அமைஞ்சா இவங்க வந்து அவங்களுக்கு வந்து சிபாரிசில் சில வேலைகள் செஞ்சு கொடுப்பாங்க, பணம் கொடுப்பாங்க. அதை நாம வந்து தடுக்கிறோம்ல, அது அவங்களுக்கு ஒரு ஆதங்கம், வருத்தம். அதனால நம்ம வந்து மிரட்டுறாங்க, உருட்டுறாங்க. அது மிரட்டலுக்கெல்லாம் பயந்தா நம்ம வந்து மக்களுக்காக நிற்க முடியாது களத்தில். ஏன்னா நமக்கு 10 ஆண்டுகளுக்கு மேலே இந்த கட்சி வந்து நின்றுருக்கு. நம்ம பல்வேறு போராட்டங்கள் சந்திச்சிருக்கோம். நாம் தமிழர் கட்சி 13 ஆண்டுகள் ஆச்சு. இன்ன வரைக்கும் நம்ம பல்வேறு இழப்புகளை சந்திச்சிருக்கோம். ஆனாலும் இயற்கையை காக்கணும்னு சொல்லி மண்ணுக்கும் மக்களுக்கும் அரசியல் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அண்ணனுடைய கொள்கை நம்முடைய கொள்கை, அவ்வளோதான். தலைவர் எவ்வளியோ தொண்டர்கள் வழி, அதே மாதிரி தான் நம்ம. அண்ணன் என்ன சொல்றாரோ அதை நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கோம். மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கானா? மக்களுடைய எதிர்க்கிறதுக்கு ஆதரவு இருக்குது. 100க்கு 99 விழுக்காடு மக்கள் வந்து ஆதரிக்கிறாங்க. ஆனா வெளியில வர்றதுக்கு அச்சப்படுறாங்க. காரணம் என்ன? இந்த மாதிரி மிரட்டல்கள் வருது. அப்ப இப்படி இந்த மாதிரி நேரடியா வீட்டுக்கு வந்துருவாங்க, இல்ல பக்கத்துல சொந்தக்காரங்க சொல்லி மிரட்டுவாங்க. இந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தல் தான் அவங்களுக்கு காரணம். இப்ப என்னோட வந்து பல்வேறு நம்ம ஆராய்ச்சி கிராம மக்கள் மட்டும் இல்ல, இந்த சாயமலை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மக்களும் தொடர்பு வந்து பேசுறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்படியாவது தடுத்துருங்க அப்படிங்கிறதாங்க அவங்களுடைய நோக்கமா இருக்கு. 99 விழுக்காடு மக்கள் இந்த மலையை வந்து உடைக்கிறதுக்கோ, மலைக்கு பக்கத்துல குவாரி அமைக்கிறதுக்கோ அவங்க வந்து ஆதரவு தரல. வேணான்னு தான் சொல்றாங்க. அவங்களுடைய எண்ணம் இதுதான். ஆனாலும் களத்துக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி வீட்டுக்கு நேரடியா வர்றாங்க, இல்லன்னா உறவுக்காரங்க மூலமா ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கும்போது மனதளவுல ஒரு பாதிக்கப்பட்டு அப்படியே பின்வாங்கிடுறாங்க. அதான் காரணம். இந்த குவாரி அமைக்கிறது வந்து தனியார் தானே ஆரம்பிக்கிறாங்க. அவங்க யாருன்னு அதை பத்தி தகவல் ஏதாவது உங்களுக்கு வந்துச்சா? யார் ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி? சொல்றாங்கன்னா, முன்னுக்கு பின் முரணான தகவலே வந்துட்டே இருக்கு. அதாவது இது திருப்பதி ராஜூஸ் அப்படின்னு சொல்லி ராஜபாளையத்தை சேர்ந்தவர் தான் 53 ஏக்கர் இடம் வாங்கியிருக்காருன்னு சொல்லி சொல்றாங்க. அவர் இடத்துக்கு போறதுக்கு தான் அந்த சாலை அமைக்கப்படுதுன்னு சொல்றாங்க. அப்போ இவ்வளவு நாள் அமைக்காம இருந்துச்சு, இப்போ மட்டும் சாலை அமைக்கப்படுது. நாம வந்து இப்போ தனிநபருடைய இடத்துக்கு போறதுக்கு நம்ம எதுக்கல. ஆனால் இப்போ வந்து தகவல் உரிமை சட்டத்துல வந்து குவாரி அமைப்பதற்கான அந்த கோப்பு, ஃபைல் இது வந்து பரிசீலனை இருக்குன்னு சொல்றதுனால தான் இந்த இடத்துல சாலை அமைக்கப்படுது. அப்போ நம்ம எதுக்குறோம். அப்போ குவாரிக்காக தான் இந்த வேலை நடக்குது அப்படிங்கிறது. அப்போ ஒரு மனு பரிசீலனை இருக்கும்போது இவங்க எப்படி வேலை செய்யலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம். அதுவும் குறிப்பா வந்து புறம்போக்கு இடத்துல தான் இவங்க ஆக்கிரமிப்பு பண்ணி அகற்றி வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு அடிப்படையில நாம வந்து என்ன செய்றோம்னா, குவாரி வரக்கூடாதுங்கிற ஒரு ஒற்றை காரணத்துக்காக தான் இந்த இடத்த எல்லாத்தையுமே நம்ம வந்து களத்துல நின்னு தடுத்து நிறுத்திட்டு இருக்கோம். மக்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களாண்ணா? இல்ல, மக்களுக்கு நம்ம சொல்ல வருது என்னன்னா, மக்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களால முடிஞ்ச வரைக்கும் எங்க கூட களத்துல நில்லுங்க. நான் எதையும் எதிர்பார்த்து இந்த களத்துக்கு வரல. நானோ இல்ல என் பின்னாடி நிக்கிறவங்களோ, அங்க சுற்றி நிக்கிற உறவுகளோ எதையும் எதிர்பார்த்து இந்த களத்துக்கு வரல. ஆனாலும் இந்த மண்ணையும், மக்களையும், இயற்கையும் காத்து நிற்குங்க தான் ஒற்றை நோக்கம். அதை புரிந்து கொண்டு மக்கள் என்ன செய்யணும், நமக்கு ஆதரவு கொடுத்தா இன்னும் மகிழ்ச்சியா, பேராதரவா இருக்கும். நம்ம இந்த களத்துல வீரியமா செயல்படுறதுக்கு அது ஒரு வாய்ப்பா இருக்கும். இப்போ உங்க பகுதியில வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி எப்படின்னா இருக்கு? நாம் தமிழர் கட்சி தொடக்கத்துல எள்ளி நகையாடினாங்க. 2000 அந்த 10, 11 காலகட்டங்கள்ல கட்சியா மாற்றின போது. அப்புறம் 2016ல நமக்கு போட்டியிடும்போது கூட எள்ளி நகையாடினாங்க. இதெல்லாம் ஒரு கட்சியா? இதெல்லாம் வர்றதா? இதெல்லாம் நடக்கிறதா? அப்படின்னாங்க. இப்ப அதையும் தாண்டி நம்ம கட்சிய வீரியமா கொண்டு போய் சேர்த்துருக்கிறோம். 2016ல வந்து நம்ம வேலை செஞ்சதை விட 2019, 21ல அதை விட அதிகமா வேலை செஞ்சு வாக்கு அதிகப்படுத்திருக்கோம் ஊர்ல. இப்ப அதுவே அவங்களுக்கு ஒரு வயிற்றெரிச்சல். அப்ப திமுக, அதிமுக வாக்க வந்து பிரிக்கிறாங்க இவங்க, உடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து, அவங்க 2 பேரும் சேர்ந்து நம்மள இப்ப எதுக்குறாங்க. அவ்வளவுதான். இப்ப இந்த மலை குவாரி வர்றதெல்லாம் இவங்களுக்கு தெரியாதா? நம்ம ஒண்ணுமே இல்ல, அதிகாரம் இல்ல நம்மட்ட. ஒரு எம்எல்ஏ இல்ல, எம்பி இல்ல, ஒண்ணும் இல்ல. ஆனாலும் நம்ம களத்துல வந்து நிக்கிறோம்ல. நமக்கு தெரியும், நம்ம எல்லாம் சின்னவங்க. ஆனாலும் நமக்கு இந்த தகவல் வந்திருக்குல்ல. இப்ப இவங்க நம்மளோட இந்த அரசியல்ல பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இருக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு இந்த தகவல் வந்திருக்கும்ல. ஆனா வந்து எந்த இதுவும் எடுக்கலைன்னா, நம்ம எப்படி இவங்கள நம்புறது? அதனால தான் நம்ம களத்துல நிக்கிறோம். இத காக்கணும் அப்படின்னு சொல்லி.
சீமான் அவர்கள் வந்து தென்காசி பாராளுமன்ற தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. பொதுவா வந்து வேட்பாளர் அறிவிச்சாங்கன்னா, வாக்கு சேகரிக்கைக்கு தான் கூட்டு போவாங்க. நீங்க என்னடான்னா களத்துக்கு கூட்டு வந்திருக்கீங்களே, என்ன காரணம்ண்ணா? இல்ல நம்ம கட்சியுடைய நோக்கமே அதுதானே. மண்ணுக்கும் மக்களுக்குமான கட்சி தானே. இப்போ அண்ணன்ட்ட வந்து நம்ம இந்த தகவல ஜனவரி 11ஆம் தேதியிலேருந்து மனு கொடுத்த நிகழ்வு போட்டது, மனு கொடுத்த நிகழ்வு. அப்புறம் ஜனவரி 19 தகவல் உரிமை சட்டத்தில கேட்டது. அப்புறம் ஜனவரி 24, 25ல வந்து நாம வந்து சுவரொட்டி அடிச்சு ஒட்டுனது. இதெல்லாம் அண்ணனுக்கு தகவலா கடத்தணும். 26 ஜனவரி 26ல கிராம சபையில வந்து திருமணம் நிறைவேற்ற வச்சோம். அப்ப அந்த அடிப்பில அண்ணன் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு நம்ம வந்து ஒவ்வொரு இதையும் செஞ்சுட்டு இருந்தோம். பிப்ரவரி 24 மனு கொடுத்தோம். அதுக்கு அண்ணன் வந்து போராடி தடுங்க. இந்த மாரி சாலை அமைக்கப்பட விடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஏன் வேட்பாளர் நம்ம இங்க அழைச்சிட்டு வந்திருக்கோம்னா, அண்ணனே வந்து நம்ம தென்காசி வேட்பாளர் அண்ணன் மதிவாணன் அவர்களுக்கு வந்து சொல்லி, அதன் மூலம் மதிவாணன் அண்ணன் நம்ம களத்துக்கு வந்திருக்கிறாங்க. இப்ப நாங்க எதுக்கு இவ்வளவு தூரம் வேட்பாளரையும் அழைச்சிட்டு வரணும்னா, இந்த இடத்துல இயற்கை காக்கப்படணும். மண்ணுக்கும் மக்களுக்குமான ஒரு பேரரண் இங்க அமைக்கப்படணும். இந்த இயற்கையை களவாட விடக்கூடாது. மக்களுக்கான தேர்தல் அரசியல் 2வது. ஆனால் இந்த மண்ணுக்கான அரசியல் நம்ம செய்யணும். அதான் நம்முடைய தார்மீக மந்திரம், கொள்கை, கோட்பாடு. அந்த அடிப்படையில இந்த மலையை காக்கணும், இந்த மண்ணை காக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில வேட்பாளர் நாங்க அழைச்சிட்டு வந்திருக்கோம். அது கண்டிப்பா மக்கள் அத புரிந்து கொண்டு நமக்கு பக்கபலமா நிப்பாங்க. நமக்கு வாக்கு செலுத்துவாங்கங்கிற பெரிய நம்பிக்கை நமக்கு இருக்குது.